மோன்டா புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு பகுதியில் பெய்த மழையால் தாழ்வான குடியிருப்புகளில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் அங்குள்ள மக்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேறி வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் யுகந்தர். வணக்கம் யுகந்தர், விவரங்கள். நிச்சயமாக சுபா, மோண்டா புயலின் காரணமாக தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து 2 நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக அத்திப்பட்டு புதுநகர் பள்ளமானது தாழ்வான பகுதி. அப்பகுதியில் வழக்கம் போல தண்ணீரானது சூழ்ந்து நிற்கும். இது வழக்கத்திற்கு மாறாக அதிகமான தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் தங்களது உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியே ரயில்வே நிலையம், உறவினர் வீடுகளுக்கு செல்லும் அவல நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஊராட்சி நிர்வாகியிடம் இதனை கூறியதை அடுத்து பெரிய பெரிய ராட்சச இயந்திரங்கள் 3 மோட்டார்களை வைத்து தண்ணீரானது பீச்சி எடுக்கும் பணியிலும் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தண்ணீரானது அதிகமாக சூழ்ந்துள்ளதால் அவர்களது வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் சமையல் செய்ய முடியாத சூழ்நிலையும், மருத்துவமனை செல்ல முடியாத, அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாத சூழ்நிலையும் அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். 10 நாட்களாக தொடர்ந்து மழை நீரானது சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். வருட வருடமும் இதே போன்ற சூழ்நிலையில் தான் தாங்கள் தள்ளப்படுவதாகவும், தங்களுக்கு கால்வாய்களை முறையாக அமைத்து சாலைகள் அமைத்து தங்களுக்கு வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் இதனை உடனடியாக இந்த 3 மோட்டார்கள், பெரிய ராட்சச மோட்டார்கள் பத்தவில்லை எனவும் அதிகமாக கூடுதலாக மோட்டார்களை கொண்டு வந்து தண்ணீரை வெளியே எடுத்து செல்ல வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இன்றும் 2 நாட்களுக்கு மழையானது வற்றிவிட்டால் அதன் பின்பு மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டும், தாங்கள் வேலைக்கு செல்ல வேண்டும். அன்றாட தினக்கூலிகளாகத்தான் நாங்கள் வேலை பார்த்து வருகிறோம். எங்களுக்கு இது போன்ற தண்ணிகள் இருக்கும் போது நாங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டுள்ளதாகவும் வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மோட்டார்களை வைத்து தண்ணீரினை வெளியெடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி யுகந்தர்.